வணக்கம் மக்களே. 51 சக்தி பீடங்களில் 7வது சக்தி பீடமான சப்த ஸ்ருங்கி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். சுவாமி தரிசனம் பண்ணிட்டோங்க. அருமையான தரிசனம், நீங்களுமே பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? அதாவது சப்த ஸ்ருங்கி அப்படின்ற பேருக்கான அர்த்தத்தை எனக்கு தெரிஞ்ச அளவு சொல்கிறேன். கரெக்டாக இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்தனா 7, ஸ்ருங்கினா மலை உச்சி. 7 மலைகளுக்கு இடையில் மலை உச்சியில் இருக்கக்கூடியவள் அப்படின்றது அம்மா பேருங்க. அதாவது அம்மாவோட மணிக்கட்டு விழுந்த இடம் இந்த இடம். அவங்க ஸ்ரீசைலத்துலேயும் ஒரு சக்தி பீடம் பார்த்துருக்கோம், இது ஒரு சக்தி பீடம் பார்த்துருக்கோம். இப்போ ரோப் கார் வரப்போதுங்க, நம்ம கீழே இறங்கணும். எல்லாரும் போயிட்டாங்க, நாம் தான் லாஸ்ட்டு. வாங்க, இப்படி இறங்க போகுது இல்லைங்க, விழுற மாதிரி பயமாக இருக்கும்ட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டேன். 120 அப் அண்ட் டவுன் ரெண்டுக்கும் சேர்த்து 120, 60 ரூபாய். பயமாக இருக்குது, பிடிச்சிக்க கூட எதுவும் இல்லை. ஆனால் நான் நினச்ச அளவுக்கு பயமாக இல்லைங்க, நல்லா ஸ்மூத்தாக இறங்குது. கீழே நிறைய கடைகள் இருந்ததுங்க, எல்லோரும் ஷாப்பிங் பண்ணாங்க. வழக்கம் போல் நான் விண்டோ ஷாப்பிங் வேடிக்கை மட்டும்தான் பார்த்தேன். அப்புறம் ஸ்வீட் மட்டும் ஆசைப்பட்டு கேட்டேங்க, தாம வாங்கியே கொடுக்கல. பஸ்ஸுக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம டூர் மேனேஜர்ஸ் லஞ்சை ரெடியாக வச்சுருந்தாங்கங்க. ஒரு டப்பாவில் தயிர் சாதம், ஒரு டப்பாவில் பிரிஞ்சி பச்சடி, அப்புறம் அப்பளம் உருக்கா அதெல்லாம் இருந்ததுங்க. சில சமயம் இந்த மாதிரி பேக்டு ஃபுட்டும் கொடுப்பாங்க. இடத்துக்கு தகுந்த மாதிரி நாமளும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இல்லைங்களா? மறக்காமல் லாங் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.